போன முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 85,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. இந்த முறை 1 லட்சம் கண்டிப்பா செஞ்சிருவீங்களா? உங்களுடைய எழுச்சியோ உங்களுக்கு உற்சாகத்தையும் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா? மீண்டும் ரிப்பீட் ஆக போகுது. திராவிட மாடல் 2.0 ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு தான் அந்த மாநாடு. நேருவுக்கு நிகர் நேரு தான் அப்படின்னு குறிப்பிடுவார். ஆனால் அந்த வெற்றிக்கு நிகர் அவருடைய வெற்றியாக மட்டும்தான் இருக்க முடியும். கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில கொடுத்துருக்கிறோம். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. இந்த தொகுதியிலிருந்து நீங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போறது இல்ல, ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க போற தேர்தல் இந்த தேர்தல். செஞ்சு முடிப்பீங்களா? யாரு நம்பர் 1 அடிமை? மோடி என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாரு. மீண்டும் மோடியுடைய நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் சகோதரிகள், உங்க தங்கைகள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு அண்ணன் நேரு அவர்களுக்கு இந்த திருச்சி மேற்கு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறதுக்காக நான் வருகை தந்திருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை எல்லாம் உங்களுடைய எழுச்சியோ உங்களுக்கு உற்சாகத்தையும் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சு வச்சிருக்கிறீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியா? மிகப்பெரிய வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு போன முறை அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 85,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முறை 1 லட்சம் கண்டிப்பா செஞ்சிருவீங்களா? அண்ணன் அவர்களை பற்றி உங்ககிட்ட நான் அதிகம் சொல்ல விரும்பல, அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே 5 முறை இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த முறை அண்ணன் அவர்களை 600 வரைக்கும் வைக்கணும். 6வது முறையா வெற்றி பெற வைக்கணும். அது மட்டும் இல்லை, 3 முறை அமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் அவர்கள் தொடர்ந்து உழைச்சிட்டு வர்றார். போன 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது இதே திருச்சி சிறுகனூர்ல ஒரு பிரம்மாண்டமான திமுக மாநாட்டை அண்ணன் அவர்கள் தான் நடத்தி காட்டினார். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் உடனே நம்முடைய ஆட்சி அமைஞ்சோம். அதே மாதிரி இப்போ சென்ற மாதம் இந்த தேர்தலுக்காக திருச்சி சிறுகனூர்ல அதை விட பிரம்மாண்டமான ஒரு கழக மாநாட்டை அண்ணன் நேரு அவர்கள் நடத்தி காட்டுகிறார். என்ன அர்த்தம்? மீண்டும் ரிப்பீட் ஆக போகுது. திராவிட மாடல் 2.0 ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு தான் அந்த மாநாடு. அது நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நேருவுக்கு நிகர் நேரு தான் அப்படின்னு குறிப்பிடுவார். ஆனால் அந்த வெற்றிக்கு நிகர் அவருடைய வெற்றியாக மட்டும்தான் இருக்க முடியும். போன தடவை திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிச்சு திருச்சி என்னைக்குமே நம்முடைய கோட்டைங்கிறத நிரூபிச்சோம். இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போகிறோம். போன முறை அண்ணா அவர்கள் சொன்னாங்க 9 தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சொந்தத்தை செஞ்சு காட்டினார். இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதிகளையும் நாம தான் ஜெயிப்போம், உதயசூரியன் தான் ஜெயிக்கும், நம்முடைய கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அதை நீங்க அனைவரும் சேர்ந்து அதை செஞ்சு காட்டுறீங்க, நம்பிக்கை இருக்கு. அதுல முதன்மையான தொகுதியா இந்த திருச்சி மேற்கு தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்துல டெல்டா பகுதிகளில் நம்பர் 1 தொகுதியா இந்த திருச்சி மேற்கு தொகுதி இருக்கணும்னு நிச்சயம் நீங்க செஞ்சு காட்டுவீங்க, நம்பிக்கை இருக்கு. அண்ணன் நேரு அவர்கள், நான் மீண்டும் அவர் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன்னா என்ன உரிமையை கேட்டு வந்திருக்கிறாரு? இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம், பல்வேறு சாதனைகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். எல்லா திட்டத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக பஞ்சப்பூர்ல இன்னைக்கு ஏர்போர்ட்டையே தாண்டக்கூடிய அளவுக்கு, விமான நிலையத்தெல்லாம் அடிச்சு தாண்டக்கூடிய அளவுக்கு, ஒரு அதெல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு ஒரு சர்வதேச அளவில் ஒரு பஸ் ஸ்டாண்டை இன்னைக்கு கட்டி இந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு திருச்சியுடைய முகத்தையே அண்ணன் நேரு அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார். அண்ணன் நேரு அவர்களை களத்துல நேருக்கு நேர் நிச்சயம் யாராலும் வீழ்த்த முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு
பல்வேறு குறுக்கு வழிகளை நம்மளை எல்லாம் மிரட்ட பார்க்கறாங்க. பாசிச பாஜகவோட மிரட்டலுக்கெல்லாம் திமுகவுடைய கடைக்கோடி தொண்டன் கூட பயப்பட மாட்டான். அந்த நேரு அவர்கள் அது மாதிரி நிச்சயம் பயப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அந்த நேரு அவர்களை அனுப்புங்க. பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு, கனரக வாகன முனையம், ஹெவி வெஹிக்கிள் டெர்மினல், எடமலைப்பட்டி புதூர்ல சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கார்பரேஷன் ஹை ஸ்கூல்ல மாடல் ஸ்கூல் ஆக்கி புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. குத்தப்பாளையம் பகுதியில் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாலேஜ் சென்டர், அறிவுசார் மையம், அரசு மருத்துவமனைக்கு 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூடுதல் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி கொடுத்தது யாரு? அந்த நேரு அவர்கள். கண்டோன்மெண்ட் பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு தோழி ஹாஸ்டல் விடுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதி முழுவதும் சுமார் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை பணிகள் நடந்திருக்கு. இந்த தொகுதியில பல பகுதிகளில் குடிநீர் குழாய் பணிகள் நடந்திருக்கு. பிராட்டியூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 29 புதிய ரேஷன் கடைகளை அண்ணன் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல சுகாதார மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி, இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட் அந்த நேருடைய முயற்சியால கட்டப்பட்டிருக்கு. பஞ்சப்பூர்ல 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஒரு ஆம்னி பேருந்து நிலையமும் அந்த நேரு அவர்கள் தான் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. மாநகராட்சி பகுதியில் 54வது வட்டத்துல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 5 லட்சம் லிட்டர் ஓவர் டேங்க் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள்னு உங்ககிட்ட உரிமையா கேட்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சென்ற சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சில வாக்குறுதிகள் மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். போன தேர்தல் போது நம்ம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். கொடுத்தமா இல்லையா? நம்முடைய தலைவர் முதலமைச்சராகி போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்க வரக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பசியோட படிக்க கூடாது. அதனால காலைல அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான முதலமைச்சர் காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சுட்டு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு மாசம் 1000 ரூபாய் அந்த மாணவனுடைய மாணவியுடைய அக்கௌண்ட்லயே மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கோம். அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க, முடக்கிட்டாங்க, அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தா அது இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்றதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், இல்ல எங்கேயா போய் வேலைக்கு சேரும் போது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு மகளிர் உரிமை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்டுறீங்க, இப்ப நான் கொடுக்குற 5000 ரூபாய் எப்படி நிப்பாட்டுறீங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஞாபகம் இருக்காமா? முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு மகளிருடைய அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி அரசு அந்த பணத்தையும் எடுத்துட்டு போறாங்க. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை, முதலமைச்சர் கொடுத்த உரிமை தொகையை மோடி அரசு பிடிக்கிற போதுன்னு நம்முடைய மகளிர் அத்தனை பேர் போய் எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், மகளிர் உரிமை தொகை 1000 கிடையாது, ஆட்சி அமைஞ்சோன்னு திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்தவித கேரண்டியும் இல்லாம லோன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருடங்கள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும்,
அனைத்து மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த 8000 ரூபாய் நீங்களே மகளிர் அவங்க வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், இந்த தொகுதியிலிருந்து நீங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போறதில்ல, ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க போற தேர்தல் இந்த தேர்தல். செஞ்சு முடிப்பீங்களா? ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு 5 வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் சொன்னேன்ல, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்கள்லாம் சொல்லுவோம், இந்த பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துணை நின்று இருக்காங்களா? நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்குறாங்களா? நமக்கு வர வேண்டிய வரி பகிர்வு கொடுக்குறாங்களா? கல்வி நிதி மட்டும் கிட்டத்தட்ட 3500 கோடி ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணுன்றாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணுன்றாங்க. மும்மொழி கொள்கை என்ன? மீண்டும் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைப்பதற்கான முயற்சியில பாஜக ஈடுபடுது. அதுக்கு இந்த அதிமுக கூட துணை நின்றுட்டு அவங்களுக்கு ஆமான் சாமி போடுறாங்க. நம்முடைய தலைவர் திருப்பி திருப்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல். நம்முடைய தமிழ்நாட்டு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் அணி தலைவர், நம்ம தான் கேப்டன், திமுக தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள். மோடி கூட இருக்கிறது யாரு? அவரோட அடிமை கூட்டம். யாரு நம்பர் 1 அடிமை? மொரட்டு. சரி காட்டுறேன். மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? நேரடியா வந்துடுறேன். தரேன். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்களா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? நான் ஏமா அவரை மொரட்டு அடிமைன்னு சொல்றேன்? ஏன்னா மோடி என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாரு. அது 2017 அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா அந்த அம்மா இருந்த வரைக்கும் எதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியலையோ அத்தனை திட்டங்களையும் மீண்டும் ஒன்றிய அரசு மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு மீண்டும் மோடியுடைய நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார். அதை மட்டும்தாம்மா நான் சொன்னேன். அதுக்கு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு நிச்சயம் அந்த அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே படுத்திருக்காரு. இதைத்தாம்மா நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் போய் உடற அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இப்போ உடனே என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அந்த அம்மா பதவி கொடுத்தாங்க, போய் காலில் விழுந்தேன், ஏன் நீ விட மாட்டே அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நீங்க காலில் விழுந்தது தப்பு இல்லை, ஆனா அந்த அம்மா காலே வாரி விட்டீங்கல்ல, அதுதான் தப்பு. இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க, அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஆமா அந்த பையன் சொல்றது கரெக்ட் தானே, அவங்க காலில் விழுந்தது உண்மை தானே அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டோம், நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த அடிமை கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. பிஜேபி ஒன்றிய பாஜக சங்கி கூட்டம் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைய பார்க்குறாங்க. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலம் நாம் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் நேரு அவர்களுக்கு வாக்களிச்சு மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க. 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் நிச்சயம் பண்ணிருக்கிறீங்க. நிச்சயம் செய்ய முடியும். இன்னைக்கு தேதி 11, தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி. இன்னும் 12 நாட்கள் இருக்கு. இந்த 12 நாட்களும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய திட்டங்களை பத்தி சொல்லுங்க. 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு, என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமோ அது சொல்லுங்க.
அப்படி சொன்னோம்னா நிச்சயம் அண்ணன் நேரு அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த திருச்சி மேற்கு தொகுதியில வெற்றி பெற போவது உறுதி. அந்த வெற்றியை நீங்க அத்தனை பேர் சேர்ந்து உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன்.